ஹாய் நண்பர்களே, இப்போ லைவ்ல திவ்யாவும் வியானாவும் பேசிட்டு இருக்காங்க. வியானா சொல்றாங்க, இப்போ நீ ஒரு ஃபீல் பண்றியா அப்படின்றாங்க. நான் என்ன ஃபீல் பண்றேன், எனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு தெரியல, ஒரு நெகட்டிவிட்டியிலேருந்து இப்போ ரிலீஃப் ஆன மாதிரி இல்லையா உனக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டியோடு இருந்த மாதிரி இருந்தது. நான் வந்து சாண்ட்ரா கூட இருக்கும்போது அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெகட்டிவிட்டி. அவங்ககிட்டேருந்து நான் இப்போ ரிலாக்ஸ் ஆகி வெளியே வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நெகட்டிவிட்டிலேருந்து நான் வெளியே வந்தேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா மேலே சொல்கிறாங்க வியானா. அந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா வந்து நெகட்டிவிட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. திவ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒத்துக்கவும் முடியாமல், ஆமான்னு சொல்லவும் முடியாமல் அவங்க வந்து தடுமாறுறாங்க. திவ்யா வந்து இவ்வளோ நாள் வந்து சாண்ட்ரா கூட இருந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்கக்கிட்ட நெகட்டிவிட்டியாக இருக்குது, பேடாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா தப்பாயிடும் அப்படின்றதுனால திவ்யா வந்து அதை மாற்ற பார்க்குறாங்க. வியானா சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா திசை திருப்ப பார்க்குறாங்க. திவ்யாவுக்கும் புரியுது, அங்கே இருக்கும்போது நம்ம வேறு மாதிரி இருந்தோம், இப்போ வேறு மாதிரி இருக்கிறோம். வியானா சொல்லுவாங்க, நீ ஃபீல் பண்ணியிருக்கியா, இப்போ நீ எவ்வளோ மாறி இருக்கிறது தெரியுமா? அந்த கோர்ட் டாஸ்கில் பார்வதி உன்னை எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுத்த பார்த்தா, ஆனால் நீ வந்து அங்கே உக்காந்துன்னு சிரிச்சிட்டு இருந்த. அவள் கோவத்துக்கு வந்து நீ பார்த்தீங்கன்னா டெம்பர் ஆகாமல், லூஸ் பண்ணாமல் நீ கேம் விளையாடிட்டு இருந்த. நீ வந்து அவங்ககிட்ட இருந்து வெளியே வந்துட்ட பிறகு உனக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வியானா. உள்ளே இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னாக்கா சாண்ட்ராவை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணுறாங்க. நெகட்டிவினுடைய உச்சத்தின் உச்சம், கேவலமான உச்சம் ரெண்டு இருக்காங்க இல்லையா கூட, 2 பேரும் சேர்ந்தாக்கா அது என்ன ஆகும்? அந்த அளவுக்கு இருக்கிறாங்க 2 பேரும். சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக ரொம்ப சைலண்டாக இருக்கிறாங்க. 2-3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இல்லாமல் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருக்கிறாங்க. அதே போல் இப்போ நடந்த கோர்ட் டாஸ்கில் கூட விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கேவலமாக நடந்துக்கினாரு. திவ்யா வந்து ஜட்ஜாக இருக்கிறாங்க. ஜட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விலாம் கேட்குறாங்க. உடனே விக்ரம்க்கு எவ்வளோ கோவம் வருது. நம்மளை பார்த்து இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்களே. விக்ரம்க்கு வந்து நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாக்கா இவ்வளோ கோவமாக ஆகுறாரு. கரெக்டாக ஒரு கேள்வி கேட்டார், அவரால் பதில் சொல்ல முடியலனாக்கா அவர் ஆக்டிவிட்டீஸே வேறு மாதிரி ஆகிடுது. மார்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா தனக்கு வர வரைக்கும் தாங்க வந்து நல்லவங்களாக இருக்கிறாங்க. தனக்கு வந்துட்டாக்கா அவ்வளோ மோசமாக விளையாடிட்டு இருக்காங்க. இது யாருமே பார்க்குறீங்களா இல்லையா நீங்கள்? எனக்கு ஒன்றுமே புரியல. திவ்யா வந்து இண்டிவிஜுவலாக விளையாடி ஃபோக்கஸாக வந்து ஆர்கியூமெண்ட்லாம் நல்லா பண்ணாங்கனாக்கா, இப்போ இருக்கிற மாதிரியே பொறுமையாக பேசி எல்லார்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி, இப்போ கூட அவங்க வந்து யார்கிட்டையுமே ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் ஃபுல்லாக ஆகலை. அரோராலாம் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா பேச்சுக்கு தான் பேசுகிறாங்க. அரோரா கூட ஆதிரைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் போட்டு பேசலை. மற்ற நேரத்துலலாம் எவ்வளோ பாயிண்ட்டாக பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோர்ட் டாஸ்கில் அவ்வளோ ஃபுல் எஃபர்ட்லாம் போடல. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வினோத் ப்ளஸ் கமருதீன். வினோத்தை பற்றி நம்ம பேசினாக்கா கமருதீன் நம்மகிட்ட சண்டை வந்துடுவான். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம வினோத்துக்கு அகைன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சு ஓவராக ஃபுல் டெப்த்தாக போய் நம்ம ஆர்குமெண்ட் பண்ணுனாக்கா நம்ம மேலே எங்கடா அவன் கோச்சுக்குவானோ அப்படின்ட்டு அவங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் எஃபர்ட் போட்டு நான் அவங்க ஆர்குமெண்ட் பண்ணல, மேலோட்டமாக தான் இருக்குது. ஏன் அதை நான் சொல்கிறேன்னாக்கா, கார்டன் ஏரியாவில் வியானா, திவ்யா, ஆதிரை, அரோரா 4 பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமருதீன் பற்றியும் வினோத்தை பற்றியும் இவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வியானாவும் ஆதிரையும் திவ்யாவும் இவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி வினோத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அரோரா ஏஞ்சி போயிடுவாங்க. இதனால தான் நான் சொல்கிறேன், அந்த இடத்துல அரோரா ஒரு வார்த்தை கூட வினோத்தை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து வினோத்தை செல்லக்குட்டியாச்சே, என் செல்ல வினோ அப்படின்வாங்க. ஸோ அரோரா கூட வந்து அவங்க பிடிச்ச ஆள் என்ன தப்பு பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த கேள்வியும் கேட்கறதில்ல. பிடிக்காத ஆள் எதனா ஒன்று பண்ணிட்டா மட்டும் பாருங்கள், பாயிண்ட்டாக பேசுவாங்க. சபரியை பற்றி பேசணுன்னா அரோராவுக்கு பாயிண்ட் வந்துடும். கனியை பற்றி பேசணுன்னா பாயிண்ட் வந்துடும். பார்வதி பற்றி பேசினாக்கா பாயிண்ட் வந்துடும். ஆனால் மற்றவங்க பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பற்றி பேசினாக்கா, வினோத்தை பற்றி பேசினா பாயிண்ட் வராது, கமருதீனை பற்றி பேசினா பாயிண்ட் வராது, துஷாரை பற்றி பேசினா பாயிண்ட் வராது. தனக்கு தேவையான ஆளுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இதில் சபரி என்னங்க, ஒன்றுமே கேமும் விளையாடாமல் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறாங்க. அவர் வந்து இந்த வாரமாவது வெளியே போனால் கூட நல்லாயிருக்கும். எதனா ஒரு எஃபெக்டாவது போடணும். எதுவுமே எஃபெக்ட் போடாமல் இந்த மாதிரி கேம் விளையாடிட்டு இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லாவா இருக்குது? அமித் பார்கவ் என்னவோ கரெக்டாக இருக்கிற மாதிரி தோன்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஒன் சைடாக தான் போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது கூடிய சீக்கிரத்தில் கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையா நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் கரெக்டாக இருக்கிற மாதிரி, அதாவது வந்து நேர்மையாக இருக்கிற மாதிரி தோன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் அவர் பார்வதி பக்கம் ஒரு சைடு எடுத்து வைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. அது உண்மையா இல்லையா அப்படின்றது வர சில நாளில் அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மக்களே, இப்போ தற்சமயம் லைவில் போயிட்டுருக்க விஷயங்கள் இதுதான். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.